அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டுல செல்வம் பெருக, சனி தோஷம் தொல்லை நீங்க, மயிலிறகு வழிபாடு செய்தால் போதுங்க. அது நீங்க எண்ணியதை உடனே கிடைக்க செய்யும். அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை முருகப்பெருமானுடைய பக்தர் அவங்க வீட்டுல உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த மயிலிறகை வைத்து வழிபாடு செய்தாங்களாம். சகல தோஷங்களையும் தீர்க்கிற வழிபாடு அப்படின்னு சொன்னாங்க. அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மயிலிறகு பாத்தீங்கன்னா முருகருடைய வாகனம், அதாவது பாத்தீங்கன்னா முருகருடைய மயில் வாகனம்ங்க. அதனாலதான் இந்த மயிலிறகு ரொம்ப புனிதமா நம்ம பாக்குறோம். இந்த மயிலிறகை நம்ம எங்க வைத்தாலுமே நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும், தோஷங்களையும் விலகி கொடுக்கும். அதே போல சனி தோஷங்கள் கட்டாயம் இந்த வழிபாடு செய்தால் விலகி போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானை நினைத்து எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அது நம்மளுக்கு 100% நடந்தே தீரும். நம்பிக்கையோட செய்யணும். அதுவும் பாத்தீங்கன்னா நான் செய்துக்கிட்டு தாங்க வரேன், எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம எந்த வேண்டுதல் நம்ம முருகப்பெருமானை நினைத்து செய்து அது நடக்கலையோ அது கட்டாயம் நடந்தே தீருங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. ஏன்னா நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதற்கே நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும். அந்த பாக்கியம் இருந்தால் மட்டுமே முருகப்பெருமானுடைய மந்திரங்களை நம்மளால உச்சரிக்க முடியும், அவரை வழிபாடு செய்ய முடியும். அவரை நீங்க வழிபாடு செய்து உங்களுக்கு அது நினைத்தது உடனே நடக்கல அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா கர்ம வினைகள்னா நான் என்ன கர்ம வினைகள் செய்திருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். நம்ம தெரிந்தோ தெரியாமல் செய்யறதுமே பாத்தீங்கன்னா கர்ம வினை கணக்குல தாங்க போகும். அதனால நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து நீங்க எந்த வேண்டுதல் செய்தாலும் அதுல உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீங்க ஆனா மனதார நீங்க செய்யுங்க. சரிங்க. இப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இது மாதிரி நடக்கும் இல்லையா, அவங்க எப்படி இந்த மயிலிறகை வைத்து அவங்க வழிபாடு செய்தா அந்த சனி தோஷம் குறையும் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாங்க. சனி தோஷம் குறையிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகணும், கொஞ்சம் கொஞ்சமா குறையணும் அந்த தாக்கம் அப்படின்னீங்கன்னா 3 மயிலிறகு எடுத்துக்கோங்க. நீங்க முருகப்பெருமான மனதார நினைத்து 3 மயிலிறகு நீங்க கடையில வாங்கிக்கோங்க, இல்ல உங்க வீட்டுல இருந்தா எடுத்துக்கோங்க. இப்போ உங்க வீட்டுல இல்ல, கடையிலன்னா எங்க வாங்கினா கட்டாயமா பூஜா ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா மயிலிறகு விற்பாங்க. 3 மயிலிறகு வாங்கிக்கோங்க. 3 மயிலிறகு வாங்கி அதை கருப்பு நிற நூல்னால 3 மயிலிறகையும் ஒன்னா சேர்த்து நீங்க சுத்திக்கோங்க. இதை சுத்திட்டு நீங்க இதை உங்க பூஜை ஏரியில தாங்க வைக்கணும். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல மஞ்சள் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொட்டைப்பாக்கு போட்டுக்கோங்க. இப்ப கொட்டைப்பாக்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுருங்க. மஞ்சள் தண்ணியும் கொட்டைப்பாக்கையும் அந்த டம்ளர்ல போட்டு 2 நிமிஷம் நீங்க ஊற விட்டுட்டு அதற்கப்புறம் நீங்க அந்த தண்ணியை மயிலிறகுல 3 முறை தொளிங்க. தொளிச்சிட்டு நீங்க மனதார உள்ள முருகி சனீஸ்வர பகவானை நீங்க வேண்டிக்கோங்க. அதாவது அவரை இந்த மந்திரத்தை சொல்லி 21 முறை சனீஸ்வர பகவானை ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு தினமும் உங்க வீட்டு பூஜை அறையில இந்த மயிலிறகுல இதே போல தண்ணி தொளிச்சு 21 முறை பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா அஷ்டம சனி, 7.5 சனி, அதே மாதிரி எந்த சனி தோஷமா இருந்தாலும் விலகும். ஏன்னா இது இன்னைக்கு இந்த பதிவுக்கு காரணம், இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவுல முருகப்பெருமானுடைய பக்தர் அஷ்டம சனி குறைய என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த பதிவு. இதை நான் முன்னாடியே சொல்லல, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நீங்களும் இதே போல சனி தோஷம் இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல உங்க பூஜை அறையில நீங்க சொல்லலாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஓம் சனீஸ்வராய நமக. அதை நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இதே போல நீங்க செய்துட்டே வாங்க. ஏன்னா மயிலிறக நம்ம முருகப்பெருமானுடைய மயில் வாகனத்தோடது. அது சகல தோஷங்களையும் விளக்கும், வாஸ்து தோஷங்களையும் விளக்கும். இதை நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு இந்த மயிலிறகை இருக்கு இல்லையா, அதை ஒரு மயிலிறகை எடுத்து உங்க வீட்டுல நீங்க உங்க பணப்பை இல்லைன்னா பீரோல ஒரு மயிலிறகை நீங்க வச்சீங்கன்னா கட்டாயம் பணம் பெறுகிறத நீங்களே உணரலாம். ஏன்னா இப்ப நம்ம சின்ன பிள்ளைல இருக்கையில பாத்தீங்கன்னா இன்று வரை ஒரு சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நோட்டு புத்தகத்துல மயிலிறகை ஒவ்வொரு பக்கமா வைப்பாங்க. ஏன்னா
மயிலிறகு வந்து குட்டி போடும், வளரும் அப்படின்னு. ஆனா உண்மைங்க. ஏன்னா இப்ப மயிலிறகு வந்து பாத்தீங்கன்னா வளரதான் செய்யும். அதோட நீளம் மயிலிறகு இருக்கு இல்லையா? மயிலோட மயில் இறகு வந்து வளரதான் செய்யும். ஆண் மயில் வந்து தோகை விரித்து ஆடும். அப்ப மயில் வளர்ற போல நம்ம வீட்லயும் பாத்தீங்கன்னா பணம் வந்து எப்பொழுதுமே நிறைவா இருக்கும், வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க இந்த மயில் இறகை எங்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வர்ற இடங்கள்ல வைக்கிறீங்களோ, இப்ப பூஜை இடத்துல வைக்கலாம், உங்க வீட்டு வாசல் முன்னாடி வைத்தீங்கன்னா இந்த எதிரிகள் கண் பார்வையில இருந்து நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டங்கள்லாம் விலகும். அதாவது பாத்தீங்கன்னா நம்மள எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து உங்க வீட்டு வாசல்ல ஒரு மயில் இறகு இல்ல இருபுறமும் வைத்தீங்கன்னா அந்த கண் திருஷ்டி தோஷங்களும் வந்து விலகும். அதனால இந்த மயில் இறக உங்க வீட்டுல பணம் எங்க இருக்கோ அங்க வைங்க. அதே போல நீங்க உங்க வீட்டு வாசல்ல வைத்தாலுமே இந்த கண் திருஷ்டி, பொறாமை விலகும்னு சொன்னேன்ல, அதே போல இந்த வாஸ்து தோஷங்களும் நீங்குங்க. அதே போல இந்த 3 மயிலிறகை வைத்து இந்த சனி தோஷம் விலகுறதுக்கு நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா அதோட தாக்கமும் கம்மியாகும். அந்த சனி தோஷமும் நீங்க இதே போல 21 நாள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து 100% இருக்கிறதுல கண்டிப்பா 80% குறைஞ்சிருங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.